இலங்கையில் காணப்படும் மிக பழமையான விமான நிலையம் யாது? இரத்மலானை. இலங்கையின் தேசிய சின்னம் உருவாக்கப்பட்ட ஆண்டு யாது? 1972. இலங்கையில் ஏற்றுமதி விவசாய ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள மாவட்டம் எது? மாத்தளை. இலங்கை வரலாற்றில் அதிக காலம் ஆட்சி புரிந்த மன்னன் யார்? பண்டுகாபயன். இலங்கையில் மாகாண சபைகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1987. இலங்கையின் முதலாவது சூழலியல் பூங்கா அமைந்துள்ள இடம் எது? ஹஹப்பொல. எவரெஸ்ட் மலையை அடைந்த முதல் இலங்கையர் யார்? ஜெயந்தி குரு உதும்பலா. 1815 ஆண்டின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கண்டி உடன்படிக்கை எந்த பிரித்தானிய ஆளுநரின் நிர்வாகத்தில் கையொப்பமிடப்பட்டது? சர் ராபர்ட் பிரவுன்ரிக். பிரித்தானியருக்கு சொந்தமான திருகோணமலையில் உள்ள எண்ணெய் தாங்கிகள் இலங்கையில் எப்போது கொள்வனவு செய்யப்பட்டன? 1958. இலங்கையில் உள்ள நீதித்துறை தொகுதிக்கு புறம்பாக பிணக்குகளை தீர்ப்பதற்காக நிறுவப்பட்டுள்ள நிறுவனங்கள் எவை? மத்தியஸ்த சபை, மனித உரிமை ஆணைக்குழு, தொழில் நியாய சபை. இலங்கையில் விவசாய ஆலோசனை சேவைக்கான துரித தொலைபேசி இலக்கம் எது? 1920. இலங்கையின் முதல் பெண் மேஜர் எந்த மாநகர சபையில் தெரிவு செய்யப்பட்டார்? கண்டி. இலங்கையில் தகவல் அறியும் சட்டத்தின் தேவையினை குறிப்பிடும் அரசியல் சீர்திருத்தம் எது? 19ஆம் திருத்தம். இலங்கையில் காணப்படும் மிக பழைமையான திணைக்களம் எது? நில அளவை திணைக்களம். இலங்கையில் 225 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான முதலாவது தேர்தல் எப்போது நடைபெற்றது? 1989. பௌத்தர்களின் புனித திரிபீடகமானது எங்கு வைத்து தேசிய மரபுரிமையாக பிரகடனப்படுத்தப்பட்டது? மாத்தளை அழுவிகாரை. இலங்கையில் முதலாவதாக உருவாக்கப்பட்ட சுதந்திர வர்த்தக வலயம் எது? கட்டுநாயக்க. இலங்கை மக்கள் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கிய அரசியல் சீர்திருத்தம் எது?
டொனமுர். இலங்கையில் மொத்த ஏற்றுமதி வருமானத்தில் பெரும் பங்கு வகிக்கும் முதலாவது ஏற்றுமதித்துறை எது? தைத்த ஆடைகள். இலங்கையின் முதலாவது வாகன தயாரிப்பு தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் எது? மத்துகம வெளிவென்ன. இலங்கையின் வரலாற்று நூலான மகாவம்சத்தை எழுதியவர் யார்? மகா நாமதேரர். எம்பக்க தேவாலயம் எதற்கு புகழ் பெற்றது? மரச்செதுக்கல் வேலை. இலங்கை பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கான இழிவளவு உறுப்பினர் எண்ணிக்கை யாது? 20. இலங்கையின் மத்திய சூழல் அதிகார சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1981. இலங்கையின் தேசிய இலச்சினையில் தர்ம சக்கரம் குறித்து நிற்பது தர்மம், நீதி. இலங்கையின் மையப்புள்ளியை அண்மித்த நகரம் எது? மாத்தளை நாவுல. இலங்கையில் இறுதியாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? 1976. 1978 ஆண்டின் இரண்டாவது குடியரசு ஜாப்பில் மனித உரிமை தொடர்பாக எந்த அத்தியாயம் குறிப்பிடுகிறது? 3வது அத்தியாயம். இலங்கையில் விலங்குகளின் தாக்குதல் மற்றும் அபாய நிலைமைகளை அறிவிக்க காணப்படும் அவசர தொலைபேசி இலக்கம் எது? 1992. இலங்கையில் விண்வெளி தொடர்பான அறிவை விருத்தி செய்யும் நோக்கோடு கொழும்பில் கோள்மண்டலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1965. இலங்கையின் உத்தியோகபூர்வ நுகர்வோர் விலை சுட்டன்களை தொகுப்பதற்கு பொறுப்புடைய திணைக்களம் எது? தொகை மதிப்பு புள்ளி விபரவியல் திணைக்களம். 3G 4G தொழில்நுட்பத்தை தெற்காசிய நாடுகளில் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? இலங்கை. இலங்கையில் காரியம் பரம்பிக் காணப்படும் இடம் எது? ஹஹட்டஹா. இலங்கை வரலாற்றில் கடைசி அரசன் என்றழைக்கப்படுபவன் யார்? ஸ்ரீ விக்ரம ராசசிங்கன். ஓசோன் படையை பாதுகாக்கும் மொன்றியல் ஒப்பந்தத்தின்படி
இலங்கை சிஎஃப்சி வாயு பயன்பாட்டை முற்றாக தடை செய்த ஆண்டு எது? 1999. இலங்கையில் வெற்றிலையை அடிப்படையாக கொண்ட ஏற்றுமதி கிராமம் எது? கட்டுக்கம்பொல. இலங்கையின் முதலாவது சர்வதேச தரத்திலான குத்துச்சண்டை அரங்கு அமைந்துள்ள பாடசாலை எது? கொழும்பு ரோயல் கல்லூரி. இலங்கையில் அப்பத்தைட் படிவுகள் காணப்படும் இடம் எது? எப்பாவெல. வெல்லச என்ற வரலாற்று பெயரால் அழைக்கப்படும் மாகாணம் எது? ஊவா மாகாணம். இலங்கையின் முதலாவது சபாரி விலங்கியல் பூங்கா அமைந்துள்ள இடம் எது? அம்பாந்தோட்டை. SLS தரச் சான்றிதழை வழங்கும் நிறுவனத்தின் பெயர் என்ன? இலங்கை கட்டளை பணியகம். பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் எது? கம்பஹா. இலங்கை மத்திய வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? 1950. இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்புரிமை பெற்ற ஆண்டு எது? 1955. இலங்கையில் தமிழ் மொழியில் வெளியான முதலாவது பத்திரிகை எது? உதயதாரகை. இலங்கையில் சிங்கள மொழியில் வெளியான முதலாவது பத்திரிகை எது? சிங்களஹட. இலங்கையில் ஆங்கில மொழியில் வெளியான முதலாவது பத்திரிகை எது? த கொழும்பு ஜேர்னல். இலங்கையில் முதலாவது அரச வர்த்தமானி வெளியிடப்பட்டது எப்போது? 15/3/1802. இலங்கையில் தேசிய அடையாள அட்டை வழங்கும் முறை அறிமுகமான ஆண்டு எது? 1972. இலங்கையின் மிக உயர்ந்த நீர்வீழ்ச்சி எது? பம்பரஹந்த. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல புதிய தகவல்களுக்காய். நன்றி.